ஆஸ் யூஷுவல் எங்களோட சாட்டர்டேவை டிஎன்டியில் இருந்தால் ஸ்டார்ட் பண்ணோம். ஃபஸ்ட்டு ஃபிஷ் வாங்கிட்டு அதுக்கப்புறம் தான் ரிமைனிங் ஷாப்க்குலாம் போனோம். இந்த வீக் நிறைய வெரைட்டிஸ் ஆஃப் கிராப் இருந்துச்சு. ஆனால் இந்த டைம் கிராப் வாங்கல. நாங்கள் ஃபிஷ் மட்டும் தான் வாங்கியிருந்தோம். இந்த லாப்ஸ்டர் பாருங்கள் எவ்வளோ பெருசாக இருக்குன்ட்டு. இது வரைக்கும் இவ்வளோ பெரிய லாப்ஸ்டர் நான் நேரில் பார்த்ததில்ல. நெக்ஸ்ட்டு ஸ்டாப்பாக நாங்கள் போன இடம் தான் டாலராமா. எனக்கு அங்கே ஒரு 2, 3 ஐட்டம்ஸ் வாங்க வேண்டியதாக இருந்துச்சு. பட் அங்கே போனாலே எல்லா ஐலும் சுத்தாமல் வரமாட்டோம். எப்பயுமே கலெக்ஷன்ஸ் மாற்றிட்டே இருப்பாங்களா, அதனால் ஃபுல்லாக எல்லாத்தையும் சுற்றி பார்த்துட்டு எதையாவது திண்டமாக தூக்கிட்டு வருவோம். இது வந்து மைக்ரோ ஃபைபர் கிளாத்து. இது ரீயூசபிள். யூஸ்வலாக நான் டிஷ்யூ வச்சு தான் எல்லா இடமும் க்ளீன் பண்ணுவேன். இது ரீயூசபிள்ன்றனால இது ட்ரை பண்ணலான்னு தான் வாங்கியிருந்தேன். டாலராமால எல்லா ஐட்டம்ஸும் இருக்கும். கிச்சனுக்கு தேவையான ஐட்டம்ஸ், அதுக்கப்புறம் வீட்டுக்கு டெக்கரேஷனுக்கு தேவையானது, வாட்டர் பாட்டில்ஸ், அதுக்கப்புறம் வந்து கிட்ஸுக்கு பெயிண்டிங், அவங்களுக்கு டாய்ஸு, அப்புறம் ஹோம் டெக்கார் ஐட்டம்ஸ் அப்படின்ட்டு சொல்லிகிட்டே போகலாம். அவ்வளோ இருக்கும் கலெக்ஷன்ஸு. அண்ட் எவ்ரி சீசனுக்கு அவங்க வந்து அப்டேட் பண்ணிகிட்டே இருப்பாங்க. அதனால் எப்போ போனாலுமே நமக்கு போரே அடிக்காது. அண்ட் டைம் போகிறதும் தெரியாது. மினிமம் 1 hour ஆச்சு நாங்கள் அங்கே சும்மா சுற்றிட்டுருப்போம். இங்கே இவங்கள பாருங்கள், சும்மா இல்லாமல் பாலை தூக்கி போட்டு விளையாடிக்கிட்டு இருக்காங்க. அது ஸ்பாஞ்ச் பால் தான், ஸோ வலிக்காது. ஆனால் சும்மா தூக்கி போட்டு விளையாடிட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் எங்கேயாவது பட்டு ஏதாவது விழுந்துற போகுது, ஒழுங்காக வச்சுட்டு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு இழுத்துட்டு வந்துட்டேன். எனக்கு இன்றைக்கி அங்கே வாங்கினதுலேயே ரொம்ப பிடிச்சது வந்து இந்த கிளிப்பு தான். இது ரொம்ப க்யூட்டாக இருந்துச்சு. பட்டர்ஃப்ளை பறக்கிற மாதிரியே இருந்துச்சு. நான் குழந்தையா இருக்கும் போது இந்த மாதிரி ஒரு கிளிப் வச்சுருந்தேன். அது என்னோடய ஃபோட்டோவில் இருக்கும். எனக்கு இதை பார்க்கும் போது அந்த ஞாபகம் தான் வந்துச்சு. நெக்ஸ்ட்டு எனக்கு பிடிச்சது இந்த டெக்கார் ஐட்டம் தான். இதுவுமே ரொம்ப க்யூட்டாக இருந்தது. எல்லா திங்ஸையும் எடுத்து அந்தந்த பிளேஸில் வச்சுட்டு படுக்கிறதுக்குள்ளேயே சாட்டர்டே முடிஞ்சிருச்சு. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள். என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. See you all in another video. Bye.